வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழக முதல்வராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் சிஎம்மாக பதவியேற்றிருக்காங்க. அந்த பதவியேற்பு விழாவில் நிறைய பிரச்சனைகள் நடந்தது அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒரு முக்கியமான விஷயமா த்ரிஷா கிருஷ்ணன் அப்பியர் ஆனது எல்லாராலையும் விமர்சனத்திற்குரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதில் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவி மகன்கள் இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு த்ரிஷா கிருஷ்ணன் இருக்கிறத அவ்வளோவா யாருமே பாராட்டலை அப்படிங்கிற மாதிரியும் அவரோட முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் எல்லாமே த்ரிஷா கிருஷ்ணன் அந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கு தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி ஒரு ஒரு ஆதங்கத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சங்கீதா விஜய் பதவியேற்பு விழாவுக்கு கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாராலையுமே மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். அவங்க வரலைன்னா கூட ஜேசன் விஜய் மற்றும் அவருடைய மகளான திவ்யா சாஷா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவங்க வராதது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா கிருஷ்ணனை பார்த்த உடனே திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய அம்மாவான ஷோபா சந்திரசேகர் கொடுத்த ரியாக்ஷன் தான் ஒரு பெரிய ஹைலைட்டாக அந்த பதவியேற்பு விழாவில் இருந்தது. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. த்ரிஷா கிருஷ்ணன் பதவியேற்பு விழாவுக்கு உள்ளே வந்தவுடனே அவங்களுடைய ரசிகர்களை பார்த்து ஆரவாரம் செஞ்சாங்க. அது மட்டும் கிடையாது, அதை செஞ்சுட்டு அவங்க உடனே அவருடைய அதாவது திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய அம்மாவான ஷோபா சந்திரசேகரை ஹக் பண்ணிட்டு தான் அப்புறமேல அவங்களுடைய பேஸ்க்கு போய் உட்கார்ந்தாங்க. ஆனால் த்ரிஷா வந்த உடனே அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பேருமே அதாவது சந்திரசேகர் மற்றும் ஷோபா ரெண்டு பேருமே நோட்டீஸ் பண்ணி ஒரு ஆச்சரியமான ஒரு லுக்கை தான் அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேலு ஆஸ் யூஷுவல் த்ரிஷா கிருஷ்ணன் ஷோபா சந்திரசேகரை ஹக் பண்ணிட்டு அவங்களுடைய பிளேஸ்ல போய் உட்கார்ந்த அப்புறமேலும் என்ன அவங்களுடைய பதவியேற்பு விழாவில் அவங்களுடைய ஷோபா மற்றும் சந்திரசேகர் அவங்க கண்கலங்கி பார்த்தாங்க. அதே மாதிரி அதிகப்படியாக த்ரிஷா கிருஷ்ணனும் கண்கலங்கி அவருடைய பதவியேற்பு விழாவை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் கவுண்டிங் அப்போ லீடிங்கில் வரும்போதே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 11 மணி அளவிலேயே த்ரிஷா விஜய் நீலாங்கரையில் இருக்கிற விஜயோட இல்லத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த வகையில் இன்னைக்கு அவருடைய பதவியேற்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகள் அவங்க பங்கு பெறதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது புரட்சி தலைவி அம்மா கூட சசிகலா அம்மா ரொம்ப நாள் இருந்தாங்க. அவங்கள பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷோபா சந்திரசேகரே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதா வராததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆல்ரெடி அவங்களுக்கு உடல்நலக் குறைவு அப்படிங்கிறதுனால அவங்க மெடிக்கல் செக்கப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்சர்வேஷன்லையும் வச்சுருக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பதவியேற்பு விழா அப்படிங்கிறது டைமிங் டேட் அப்படிங்கிறது மாறி மாறி சேஞ்ச் ஆகிட்டே இருந்ததுனால கூட யாராலையும் இது அவ்வளோ சீக்கிரம் அனலைஸ் பண்ண முடியல. அதனால கூட அவங்க வராமல் இருக்கலாம். இதுக்கு பல்வேறு காரணங்கள் அப்படிங்கிறது இருக்குது. தயவுசெய்து இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு யாரும் பேச வேணாம் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டையும் திரு ஷோபா சந்திரசேகர் அவர்கள் கொடுத்துருக்காங்க.